தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாய் போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் ஒரு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாயிருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் ஒரு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாயிருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். உறுதியிலிருந்து எடுத்தீரையா எந்தன் தலையை நீ உயர்த்தினீரையா. உறுதியிலிருந்து எடுத்தீரையா எந்தன் தலையை நீ உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. ஏற்ற வேளையிலே வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை நான் எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலே சோர்ந்திடாமல் என்னை பாடுவேன். கைகமா சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு
கலங்காதே மகனே, கலங்காத மகளே, நான் உங்களோடு தான் இருக்கிறேன்னு சொன்னீங்க. திரையாதே, நான் தேவன், நான் உனக்கு போதுமானவராய் இருக்கிறேன்னு சொல்லி எங்களை தேய்ச்சின தெய்வமே, எங்கள் தகப்பனே, எங்கள் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் உங்களுடைய வசனத்தால் எங்களை தேய்ச்சி பலப்படுத்தி தைரியப்படுத்த போறீங்களே, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் தொடர்ந்து செல்லலாம். இந்த அற்புதமான இந்த நாளை தந்த தேவாதி தேவனுக்கு எல்லா விதத்திலும் அவருக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 32வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 32வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் அளிக்கும் பலன் என்கிற வார்த்தை தலைப்பாக பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை தலைப்பு கர்த்தர் கொடுக்கிற பலன், கர்த்தர் அளிக்கும் பலன் அப்படின்னு வாசிக்கலாம். யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறார். அவன் அவனுக்கு அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக, அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவன் அளிக்கும்படிக்கு உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளிலேயும் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரருடைய வழிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் யோசிக்கிறதுல எப்படிப்பட்டவர் என்பதாக வாசிக்கிறோம். அவர் யோசனையில் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? பெரியவராய் இருக்கிறார். யோசிக்கிறதுல அவரை போல பெரியவர்கள் ஒருவரும் இல்லை. யோசனையில் அவர் பெரியவர். அல்லேலூயா. நாம் யோசிக்கிறதை காட்டிலும் அவருடைய யோசனைகள் தான் நிலைத்திருக்கிறது. அவருடைய யோசனைகள் தான் பெரியவைகளாக இருக்கிறது. இந்த பூமியிலே மனிதர்கள் எதையோ யோசிக்கிறாங்க. ஞானிகள் யோசிக்கிறாங்க, அறிவுள்ளவர்கள் யோசிக்கிறாங்க, பலவான்கள் யோசிக்கிறாங்க, ராஜாக்கள் யோசிக்கிறாங்க. அவங்களுடைய யோசனைகள்லாம் கொஞ்சம் பாருங்க. அவங்களாம் எதை யோசிக்கிறாங்க? ஒரு நாட்டை ஆளக்கூடியவர் என்ன யோசிப்பார்? இந்த நாட்டை எப்படி நல்ல முன்னேற்றத்துக்கு நேராக கொண்டு போகணும்னு யோசிக்கிறார். ஒரு ஞானி என்ன யோசிப்பாரு? எப்படியெல்லாம் நம்முடைய ஞானத்தை வைத்து இந்த மக்களுக்கு நாம் நன்மையான காரியங்களை சொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கிறார். பலவான்கள் என்ன யோசிக்கிறார்கள்? எப்படியெல்லாம் நம்முடைய பலத்தை வைத்து இந்த உலகத்தில் நம்ம சாதிக்க முடியும், பெரியவர்களாக நம்ம வர முடியும் அப்படிங்கிறத யோசிக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யோசனைகள். சில பேர் இப்படி யோசிப்பாங்க, நமக்கு முன்னாடி யாருமே முன்னுக்கு வரக்கூடாது. இவங்களாம் தீமையான யோசனை உள்ளவர்கள், தீமையை யோசிக்கிறவர்கள். சற்பனை உண்டாக்கி தீமையை யோசித்து ஜனங்களுக்கு தீமையை வருவிக்கிறவர்கள். நாம் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் மனிதர்கள் உலகத்தில் யோசிக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆனால் தேவன் எப்படி யோசிப்பார், என்ன யோசிப்பார்னு நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய யோசனை எப்படிப்பட்ட யோசனையாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனுடைய யோசனை எப்படிப்பட்ட யோசனை? அவருடைய நினைவுகள் தான் என்ன? அவருடைய எண்ணங்கள் தான் என்ன? வேற எதையாவது யோசிப்பாரா? யாருக்காவது நல்லது செய்யணும்னு யோசிப்பாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் எப்போதுமே அவர் என்னை தான் யோசித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. என்னை பற்றி அவர் என்ன யோசிக்கிறார்? என்னை பற்றி அவர் என்ன நினைக்கிறார்? என்னுடைய முன்னேற்றத்திற்காக, என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக, என்னுடைய சுகத்திற்காக, என்னுடைய விடுதலைக்காக, மனம் திரும்புதலுக்காக, என்னுடைய மகிழ்ச்சிக்காக, என்னுடைய சந்தோஷம், சமாதானம், இவைகளுக்காகவே என்னை பற்றியே ஒருவர் யோசிக்கிறார் என்று சொன்னால் அது என்னுடைய ஆண்டவராகத்தான் இருக்க முடியுமே. அல்லேலூயா. அவருடைய யோசனைகள் பெருசுதான். ஆனா எதற்காக அவர் அவ்வளவு பெரிய யோசனை அவர் வச்சிருக்கிறார், யோசிக்கிறார்? எல்லாம் நமக்கானவர்தான். ஆமென்.
அவர் நம்மை யோசிக்கிறார், நாம் எதையோ யோசிக்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்முடைய முன்னேற்றத்திற்காக, நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக, நம்முடைய காரியங்களுக்காக நம்மை பற்றி அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போது நாம் அவரை பற்றி யோசிக்காம நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை யோசிக்கிறோம். நன்றாக கவனிச்சுக் கொள்ளுங்க. நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய தேவைகள் ஒன்றும் அவருக்கு தெரியாதவைகள் அல்ல. நம்முடைய மேன்மைகள், உயர்வுகளும், நம்முடைய ஆசீர்வாதங்களும் அவருக்கு தெரியாதவைகள் அல்ல. அல்லேலூயா. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம அவருடைய அறிவுக்கு மேல் நம்ம யோசிக்க முடியாது. அவருடைய புரிந்து கொண்டதற்கு மேல நம்மால் யோசிக்க முடியாது. அவர் யோசனையில் பெரியவர். யோசனையில் எப்படிப்பட்டவர்? பெரியவராய் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து செய்கிறார். மனுஷனை கூட அவர் யோசித்துதான் படைத்தார். அவர் ஒரு பெரிய புத்தகத்தை வைத்து அந்த புத்தகத்தில் மனிதனை யோசித்து எழுதி இந்த மனிதனை படைத்திருக்கிறார். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்மளை படைக்கும் போதே பக்கத்தில் ஒரு புக்கு வச்சிருந்தாருங்க. அந்த புத்தகத்தை வச்சுதான் நம்மளை படைச்சதாக நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு அவயவங்கள் இல்லாத போது அவை உருவேற்படும் நாட்கள் அப்படியே புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது. அப்படின்னா அவர் எழுதுறாரு, நம்ம பற்றி எழுதுறாரு. என் மகனுக்கு மூக்கு எங்க வைக்கணும், அல்லேலூயா, காது எங்க வைக்கணும், நகத்தை எங்க வைக்கணும், என்ன பிளானிங் பாருங்க. என்ன பிளான் பாருங்க, அவருடைய பிளானை பாருங்க. அல்லேலூயா. கால்களை எப்படி நீளமா வைக்கணும். கால்கள் குட்டையா இருந்தா பத்தாதுங்க. கைகள் பெருசா இருந்த கால்கள் குட்டையா இருந்தா நல்லா இருக்குமா? கால்கள் சின்னதாகவும் கரங்கள் பெருசா இருந்தா நல்லா இருக்குமா? இவைகள் இப்படிதான் இருக்கணும். அழகா என்ன செய்ய எழுதி வச்சார். அல்லேலூயா. நம்முடைய சுவாச காற்று உள்ள போகும்போது உள்ளே 2 பிரிவா, அந்த சுவாச குழாய் ஒரு பக்கம், உணவு குழாய் ஒரு பக்கம். எவ்வளவு அழகா படைச்சு அந்த உணவு உள்ள நம்ம சரீரத்துக்கு போய் அது நமக்கு ஊட்டச்சத்தாய் மாறி அதனுடைய கழிவுகள் வேற, உணவு வேற, தண்ணி வேற, ரத்தத்தை வேற, எப்படி நாம் பிரிச்சு நம்மள இது ரொம்ப ஆச்சரியமானது. அதனாலதான் நம்ம சொல்றோம் அவர் செயல்களிலே, அவர் யோசனையில் பெரியவர். சொல்லுங்க, யோசனையில் பெரியவர். என்னைக்காவது யோசிச்சது ஏன் எனக்கு பசிக்குது? என்னைக்காவது நம்ம நினைச்சிருக்கிறோமா? என்னைக்காவது யோசிச்சது இல்ல, ஏன் எனக்கு பசி வருது? எப்படி உண்டாக்கி வச்சிருக்காரு பாருங்க. அந்த ஆர்கியூம்ஸ் எல்லாம், அதெல்லாம் நமக்கு எப்படி தெய்வன் அழகாய் நம்மை படைத்திருக்கிறார், உருவேற்படுத்திருக்கிறார், நம்மை உருவாக்கி இருக்கிறார், நம்மை படைச்சிருக்கிறார். நாம சொல்லுங்க, அற்புதமான படைப்பு. அவருடைய யோசனை ஆச்சரியமானது, அற்புதமான யோசனைகள். அது மாதிரி இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைச்சிருக்கிறார். மரங்களை பாருங்க, மரங்கள் எவ்வளவு அழகா வேர்களிலிருந்து தண்ணீரை உறிஞ்சி எடுத்து கிளைகளுக்கு அனுப்பி கனிகளை கொடுத்து அந்த கனிகள் மூலமாக மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. பயிர் வகைகளை பார்க்க, பயிர் வகைகள் தண்ணீரை எங்கிருந்தாலும் அதை தேடி எடுத்து பலனை கொடுத்து, அதன் மூலம் விளைச்சலை கொடுத்து, இந்த விளைச்சல் மூலமாக மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தேவனுடைய படைப்பு ஆச்சரியமானது. அவர் யோசனையில் பெரியவர். சொல்ல முடியுமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தைரியமா நாம் சொல்ல முடியும். படைப்புகள் எல்லாவற்றையும் பார்க்கும் போது, தேவனுடைய கையின் சிருஷ்டிப்பு அத்தனையும் நாம் பார்க்கும் போது, அவர் உண்மையாகவே யோசனையில பெரியவர் தான் என்பதை நிரூபிக்கிறது. ஆமென். அது மட்டுமா, அவர் செயல்களில் எப்படிப்பட்டவர்? செயலில் அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் செய்தது போல இந்த பூமியில வேற ஒருவருமே செய்ய முடியாது என்பதை போல நம்முடைய யோசனைகள் தான் பெருசு, நம்முடைய செயல் தான் பெருசு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் செய்யறதுதான் பெரிய காரியம் நினைக்கிறோம். ஆனா தேவன் யோசனையில் பெரியவர், செயலில் எப்படிப்பட்டவர்? வல்லவர். நாம பயன்படுத்துகிற, உபயோகப்படுத்துகிற அத்தனை விதமான பொருட்களும் தேவனுடைய சிருஷ்டிப்பு என்பதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. நாம் பார்க்கிற ஆச்சரியமான கிரியைகள், ஆச்சரியமான செயல்கள், ஆச்சரியமான எல்லாமே அவருடைய சிருஷ்டிப்பு என்பதை மறந்துடாதீங்க. அப்படி சொன்னா செயல்கள, யோசனைகளை மட்டும் இல்ல, செயல்களிலேயும் ஒரு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த வார்த்தையை வாசிக்கிறோம். யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறார். அது எந்த மாற்றம் இல்லப்பா. அவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாகவும்
அவன் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உங்களுடைய கண்கள் மனு புத்திரருடைய வழிகள் எல்லா வழிகள் மேலும் நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. பலனளிக்கு தக்கதாக அவனுக்கு அவன் கொடுக்கிற பலன், வழிகளுக்கு தக்க பலன், கிரியைகளுக்கு தக்க பலன். சொல்லுங்க, வழிகளுக்கு தக்க பலன், கிரியைகளுக்கு தக்க பலன். பலன் கொடுக்காம இல்லைங்க, தேவன் நமக்கு நிச்சயமாக அவர் பலனளிக்க காட்சி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம கிரியைகளுக்கு தக்க பலனும் நம்முடைய வழிகளுக்கு தக்க பலனும் அவர் கொடுத்ததுனால அவர் நம்மை காண்கிறார். நம்முடைய வழிகள் எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. அவருக்கு மறைவாக நம்ம எதையும் செய்யவே முடியாது. சரி, இப்படி தேவனுடைய கண்கள் நம்முடைய வழிகள் மேல் நோக்கமாக இருப்பதனால, சொல்லுங்க, தேவனுடைய கண்கள் மனுபுத்தருடைய வழிகள் மேல் நோக்கமாக இருக்கிறதுனால, அதாவது நம்முடைய வழிகள் மேல அவர் கவனமாக இருக்கிறாரு. நம்மை அவர் கவனிக்கிறார். சொல்லுங்க, நம்மை அவர் கவனிக்கிறார், நம்முடைய வழிகளை கவனிக்கிறார். என்ன செய்யறோம், எப்படி வாழ்றோம், என்ன பண்றோம், எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிறார். இப்படி இருக்கும்போது நம்முடைய வழிகள் அவருக்கு முன்பாக நாம எப்படி பார்த்துக்கணும், எப்படிலாம் நம்முடைய வழிகள் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா பலன் அவர் கொடுக்கிறார், பலன் உண்டு, பலன் இல்லாம இல்லை. யாருமே நம்ம பலனை எதிர்பார்க்காம இந்த உலகத்தில் இல்லை. ஒரு வியாபாரம் செய்கிறவர்கள் அதற்குரிய பலனை எதிர்பார்த்துதான் வியாபாரம் செய்வார்கள். ஒரு தொழில் பிசினஸ் பண்றவங்க அந்த தொழில, அந்த பிசினஸ்ல ஒரு பலனை எதிர்பார்த்து தான் செய்வார்கள். ஒரு விவசாயம் செய்கிறவர் அந்த விவசாயத்துல பலன் எதிர்பார்க்காம பலன் இல்லாம விவசாயம் செய்ய முடியாது. அது போல நம்ம எல்லாவற்றிலுமே பலனை எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக தேவனும் நமக்கு அதற்கேற்ற பலனை கொடுப்பார், பலன் கொடுக்காம விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டு சொன்னார், நான் வரும்போது அவனவர்களுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வரும் என்று சொன்னார். பலனோடு தான் வர, சும்மா கை வீசிட்டு வரல, வெறும் கையா வரல. நமக்குரிய பலனோடு அவர் வரப்போகிறார். அவர் வந்து நமக்கு பலன் கொடுப்பார். சொல்லுங்க, என்ன கொடுப்பார்? பலன் கொடுப்பார். எனக்கு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை, ஏன்னா நான் முன்னேறவே முடியல, நான் வாழ்க்கையில இருக்கு நான் ரொம்ப கீழே போயிட்டு இருக்கிறேன், எனக்கு உயர்வே இல்லையா, எனக்கு ஒரு மேன்மையே வராதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதமே வராதா என்று நீங்கள் கவலைப்பட்டு கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. பலன் கொடுக்கிறவர் கூட வருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனா நாம இந்த உலகத்துல நம்முடைய வழிகளை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். சொல்லுங்க, நம்முடைய வழிகளை பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும். சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கம் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று. துன்மார்க்கர் இருக்கிற வரைக்கும் நம்ம வாய்க்கு நம்ம கூட்டு போட்டுதான் ஆகணும். துன்மார்க்கர் இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது, நீங்க எப்படி வேணாலும் பேசிக்கலாம், உங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. கரெக்டுங்களா? துன்மார்க்கர் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், பார்த்துதான் கவனமா தான் பேசணும் அப்படின்னு தான் வசனம் முடியுது. அல்லேலூயா. நான் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு அப்படின்னு என் வழிகளை நான் காத்துக்கொள்ளணும் அப்படின்னா நான் நாவினால் பாவம் செய்யாதபடி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த நாவு என்னுடைய வழிகளையே கெடுத்து விடும். தேவனுக்கு முன்பாக என் வழிகள் இருக்கிறது, தேவன் என்னை காண்கிறார், நம்மை காண்கிறார், நம் போக்கையும் நம்முடைய வரத்தையும் எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிறார். நம்முடைய வழிகள் அவருக்கு முன்பாக இருக்கிறது, நம்மை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நான் இப்போ உங்களை பார்க்கறது போல நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கிறீங்க இல்லையா, அது போல அவர் நம்மை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. பார்த்துக்கிட்டே இருக்கிற போது அவருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கணும், நம்முடைய நாவை பாவத்துக்கு விலக்கணும். பாவம் செய்யாதபடிக்கு என்னுடைய நாவை பார்க்க வேண்டும். நான் அந்த நாவை பத்திரமா பார்த்துக்கிட்டாதான் என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடி காத்துக்கொண்டா வழிகள் பத்திரமா இருக்கும். அதனால அந்த வார்த்தை சேர்த்து கொண்டிருப்பாங்க, பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்தேன். எப்படி? நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து. என் வழிகள் பத்திரமா காக்கப்பட்டிருக்கணும்னா நான் நாவினால பாவம் செய்யக்கூடாது. அந்த நாவை பற்றி நான் வாசிக்கும் போது நாவு எவ்வளவு விஷயங்களை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். பிரச்சனைக்கு, எல்லா பிரச்சனைக்கும் மிக முக்கியமான காரணமே அந்த நாவாகத்தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பிரிவினைக்கும் இந்த நாவு தான் காரணம், கொலை குற்றத்துக்கும் இந்த நாவு தான் காரணம், எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த நாவு தான் காரணம், எல்லாவற்றுக்கும் இந்த நாவு காரணமா இருக்கிறது. அதனால இந்த நாவை நாம் நீதியின் ஆயுதமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய நாவை எப்படி மாற்றிக்கொள்ளணும்? நீதியின் ஆயுதமாக தேவனை பாடவும், துதிக்கவும், ஆராதிக்கவும்,
நல்ல வார்த்தைகளை பேசவும், உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசவும், அன்புக்கு அன்பான வார்த்தைகளை பேசவும், பணிவான வார்த்தைகளை பேசவும், இரக்கமுள்ள வார்த்தைகளை பேசவும், மற்றவர்களுக்கு ஆறுதலை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவது தான் நாம பயன்படுத்துவோம். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இல்லைன்னா நம்முடைய வழிகள் கெடுக்கப்பட்டு போய்விடும். அல்லேலூயா. அதனால நாம என்ன செய்ய வேணும்? பத்திரமா பார்த்துக்கணும், நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் நாவினால், ஆமா, சுருக்கு ஒரே ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய விஷயம் செய்யுது. தெரிஞ்சுதானே எத்தனையும் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் நமக்கு தெரியும். நம்மளை போல துணிகரக்காரர்கள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இதை நான் சொல்றதுக்கு கொஞ்சம் கூட தயக்கத்துல நாட்டில் நடக்கிற விஷயங்கள சொல்றேன். நம்மளை போல என்ன சேர்ந்து சொல்றேன், நம்மளை போல துணிகரக்காரர்கள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இவ்வளவு விஷயம் தெரியுது. இந்த நாவனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சே பேசுற பாருங்க. ரொம்ப டேலண்ட், திறமையானவர்கள் நம்ம. அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவங்க? இந்த பிரச்சனை வருது, நம்ம இப்படி பேசுறதுனால சண்டை வருது, மனசு நோகுது, அவங்க பிரச்சனை வருது, அவங்க அழுறாங்க, அவங்க தவறான முடிவு எடுக்கிறாங்க, எல்லாமே நமக்கு தெரியும். நாம தான் கொஞ்சம் அடக்கி வச்சதா இல்லை. ஆண்டவர் சொல்லலையா நாவே காத்துக்கான்னு சொல்லலையா? நாவை பற்றி உபதேசம் நமக்கு இல்லையா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. துன்மார்க்கன் இருக்க மட்டும் என் வாயை நான் என்ன செய்யணும்? கடிவாளத்தால் அடக்கி வைக்கணும். இது நாம தான் செய்யணும், கர்த்தர் செய்ய மாட்டார். ஆண்டவர் என் நாவை அடக்க மாட்டார். அவர் அடக்கினார்னா நம்ம நாம தான் நம்முடைய நாவை என்ன செய்யணும்? சொல்லுங்க, காக்கணும். நாம தான் கடிவாளத்தோட நாம அந்த மாதிரி தடித்த வார்த்தைகளை பேசாம, மற்றவங்களை நான் பேசுறதா கரெக்ட், நீ பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லாம, இது ரொம்ப தப்பு, இது ரொம்ப டேஞ்சரானது, இது தேவனுக்கு நமக்கு அங்கீகாரம் கொடுக்கவே இல்லை. சொல்ல கொடுத்துருக்காருங்களா? நம்ம பேச்சு தான் நம்மளோட நீதிமானா நல்லவங்களா கெட்டவனா நம்மளோட பேச்சு தான் காட்டும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 37ஆவது வசனம் படிக்கலாம். 12:37. மத்தேயு 12:37. நம்ம பேச்சு தான் காட்டி கொடுக்கும். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்றும் தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். உன் பேச்சு தான் உனக்கு நீதிமான்ங்கிற சர்டிபிகேட்டும் அல்லது குற்றவாளிக்கு சர்டிபிகேட் கொடுக்குது மகனே அப்படிங்கிறார். அந்த வார்த்தையை நீங்க வாசிச்சு பாருங்க. இன்னும் கூட நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏனெனில் இப்படி வாசிக்கலாமா? ஏனெனில் என் வார்த்தைகளினாலே நான் நீதிமான் என்று தீர்க்கப்படுவேன். ஃபர்ஸ்ட் மேல தான் வந்துங்க. அல்லது என் வார்த்தைகளினாலே நான் குற்றவாளி என்று. அப்ப என்ன எங்கதான் இருக்கு? வார்த்தையில தான் இருக்கு விஷயமே. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு மகிமையா அல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தையை காத்து கொண்டா நம்முடைய வழிகள் சுத்தமா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும், பத்திரமா இருக்கும். வார்த்தையை காத்துங்க, விட்டுறாதீங்க. வார்த்தையை விடாதீங்க. மரணமும் ஜீவனும் நாவின், சொல்லுங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. தேவன் நம்மளை நாக்க எதுக்குங்க கொடுத்தாரு? அழகா ரசிச்சு சாப்பிட்றதுக்கு நாக்கு கொடுத்தாரு. எதுக்கு கொடுத்தாரு சொல்லுங்க? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அறுசுவை உணவு கேள்விப்பட்டீங்களா? அறுசுவை உணவு, அறுசுவையா? அந்த வார்த்தை தமிழ் வார்த்தையை பல நேரங்கள் உச்சரிக்க முடிய மாட்டேங்குது. அறுசுவை உணவு, எல்லா சுவையும் சுவைச்சு சாப்பிட்டு சரீரத்தை நல்ல ஆரோக்கியம் வச்சுக்கணும். ஏன்னா சரீரம் தான் தேவனுடைய ஆலயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சரீரத்தை நல்ல உணவுகளை சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கணும், பத்திரமா வச்சுக்கணும். ஆனா நாம் என்ன பண்றோம்? தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்றது, தேவையில்லாத பேசுறது, தேவையில்லாத செய்யறது, எல்லாம் அந்த நாக்கில் பண்ற விஷயங்கள் ஏராளமா இருக்கு. அதனால பேச்சு ரொம்ப முக்கியங்க. சொல்லுங்க பக்கத்துல, பேச்சு ரொம்ப முக்கியம். கண்ணியமான வார்த்தைகள் பேசணும், மதிப்புக்குரிய வார்த்தைகள் பேசணும். மற்றவர்கள் நம்மை மதிக்கக்கூடிய வார்த்தைகள் பேசணும். அல்லேலூயா. இது நடந்துச்சுனாலே போதுங்க, நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிருங்க. ஏன்னா தேவன் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. நம்ம பாட்டுக்கு கை கொடுத்து சொல்லிட்டோம். வீட்டில் போனோம்னா வேற மாதிரி சொன்னோம்னா அவர் பார்ப்பாரு, எழுதுவார் கணக்கு, ஞாபக புஸ்தகம் எழுதி வச்சுப்பாரு. பாரு இவங்கெல்லாம் கையை சர்ச்சில் ஒரு மாதிரி சொன்னாங்க, வீட்டில் ஒரு மாதிரி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாரா?
ஞாபக புஸ்தகங்கள் இருக்கு. பரலோகத்தில் அந்த 5 புத்தகங்கள் இருக்கு. 5 புஸ்தகங்கள், ஒரு புஸ்தகம் ஞாபக புஸ்தகம். அப்படின்னா அந்த பூமியில நம்ம செய்கிற எல்லாவற்றையும் தேவன் பதிவு செய்கிறார். நம்புற மாட்டாமன்னு சொல்லுங்க. பதிவு செய்கிறார். நாம் பதிவு செய்யப்படுகிறோம். நம்முடைய வார்த்தைகள் மட்டுமில்லை, நம்முடைய வழிகளையும் அவர் பதிவு செய்கிறார். அதனால அவருக்கு முன்பாக நம்முடைய வழிகள் செம்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு இந்த நாவும் ஒரு காரணமா இருக்கு. இந்த வசனத்தை வாசிச்சோம் இல்லையா? இந்த நாவும் நம்முடைய வழிகள் கெட்டு போவதற்கு ஒரு காரணமா இருக்கு. அதனால நாம பத்திரமா பார்த்துக்கங்க.